ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிலபஸ் வைஸில் குரூப் 4ல் இன்றைக்கி வேலுநாச்சியார் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். வேலுநாச்சியார் அவர்கள் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. இவர் அறிந்த மொழிகள் எதுனா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இவர் சிலம்பம், குதிரை ஏற்றம், வளரி, வாட்போர், வெல் பயிற்சி, போர்க்கருவி கையாள்வது ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். இவரின் கணவர் பெயர் சிவகங்கை மன்னர் யார்? முத்து வடுகநாதர். 16 வயதிலேயே யார் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க? வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியாருடைய மகள் யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். 1772 ஆற்காட்டு நவாப் மற்றும் லெப்டினைட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான ஆங்கில படையால் முத்து வடுகநாதர் நயவஞ்சகமாக காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார். எந்த வருஷம்? 1772. வேலுநாச்சியாருடைய கணவர் யாருன்னா முத்து வடுகநாதர். எங்கே கொல்லப்பட்டார் அப்படின்னா காளையார் கோவிலில் போரில் தான் கொல்லப்பட்டார். 8வது கொஸ்டின், வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று அந்த சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். மைசூர் மன்னன் ஹைதர் அலியை நேரில் சந்தித்து நடந்தவற்றை கூறி அவர்கள் உதவியை அவங்க நாடினாங்க. தன் மகளுடன் தப்பித்து எங்கு செஞ்சாங்கன்னா திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் அதாவது 8 வருஷம் அங்கே இருந்தாங்க. யாருடைய பாதுகாப்புனா கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் 8 ஆண்டு காலம் அங்கே இருந்தாங்க. எங்கே அப்படின்னா திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி என்னும் இடத்துல இருந்தாங்க. 10வது கொஸ்டின், படை வீரர்களுக்கு வேலுநாச்சியார் பயிற்சி அளித்த இடம் எதுனா திண்டுக்கல் கோட்டை. அதாவது அதை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக படை வீரர்களுக்கு வேலுநாச்சியார் அவர்கள் பயிற்சி அளித்தாங்க. எந்த இடம்னு கேட்பாங்க? திண்டுக்கல் கோட்டை. திண்டுக்கல் கோட்டையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் தாண்டவராயர், அமைச்சர்கள், தளபதிகள், சின்ன மருது, பெரிய மருது மற்றும் குறுநில மன்னர்கள். அந்த மீட்டிங்கில், அதாவது அந்த ஆலோசனை கூட்டத்தில் வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் இராணுவ தலைவர் தாண்டவராயர் எழுதிய கடிதம், அதாவது ஆங்கிலேயரை தோற்கடிக்க 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் அனுப்பும்படி கோரிக்கை இருந்தது. யாருக்கிட்ட அப்படின்னா ஹைதர் அலிக்கிட்ட. யார் அந்த கடிதத்தை எழுதுகிறாங்கன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா தாண்டவராயர் எழுதுகிறாங்க. வேலுநாச்சியார் உறுதிமொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டையை படைத்தலைவர் சையத்திடம் வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். ஹைதர் அலி என்ன பண்ணார் அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையை படைத்தலைவர் சையத்திடம் வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். அப்போது பிரிட்டிஷாரின் ஆயுதம் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமிக்கிறார். ஆங்கிலேயருக்கு எதிராக வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? மருது சகோதரர்கள். பெண்களுக்கு குயிலி. 1780 வேலுநாச்சியார்களுக்கு ஆங்கிலேய படைக்கும் கடுமையான போர் நடந்தது. இறுதியில் வேலுநாச்சியார் படை வெற்றி பெற்றது. குயிலி அதாவது வேலுநாச்சியார் பற்றிய அந்த உடையாள் என்பவரிடம் ஆங்கிலேயர்கள் விசாரித்தாங்க. அதாவது வேலுநாச்சியார் பற்றி உடையாள்கிட்ட விசாரித்தாங்க. அந்த உடையாள் என்ன பண்ணாங்க? நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வற்புறுத்தி அவரை பற்றி சொல்லாததால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா உடையாளை கொன்று விட்டார்கள். உடையாள் நினைவாக வேலுநாச்சியார் இருந்ததை யார் சொல்லுவாங்க? அங்கே வேலுநாச்சியார்கிட்ட சொல்லுவாங்க. அது யாருன்னு தெரில, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உடையாளை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேலுநாச்சியார் அவர்களுக்கு ஒரு நடுகள் நட்டாங்க. சிவகங்கை செல்முன் தன் தாலியை அந்த நடுகளுக்கு என்ன பண்ணாங்க? காணிக்கையாக செலுத்தி வணங்கினார்கள். வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டார் அப்படின்றாங்க. இதில் இந்த பாயிண்ட் இருக்கான்னு தெரியல. ஆமாம், அது இருக்குது. குயிலி தன் மீது நெருப்பு வைத்து கொண்டாங்க. அதாவது ஆயுதத்தெல்லாம் எரிக்கணுன்றதுக்காக குயிலி தன் மீது நெருப்பு வச்சுக்கிட்டாங்க. காளையார் கோவிலில் வெற்றியை தொடர்ந்து சிவகங்கை கோட்டை மீது போர் தொடுக்கலாம். ஓகேவா? காளையார் கோவிலில் வெற்றியை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க? சிவகங்கை கோட்டை மீது திரும்ப போர் தொடுக்கலாம் அப்படின்னு கூறினார்கள். பெரிய மருது அதற்கு வேலுநாச்சியார் அவசரம் வேண்டாம், இப்பொழுது கோட்டை மூடி இருக்கட்டும், விஜயதசமி அன்னைக்கு என்ன பண்ணலாம்? தன் கோட்டையை திறக்கப்படும், அப்போது நம் படைகள் உள்ளே நுழையலாம் அப்படின்னு
வேலுநாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க. பெரிய மருது அவர்கள் சொல்கிறாங்க வேலுநாச்சியார்கிட்ட, விஜயதசமி அன்னைக்கு வந்து திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜயதசமி அன்று பெண்கள் மட்டும் கோட்டைக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படும், பெண்கள் மட்டும்தான் அது உள்ளே போகணும் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நமது பெண்கள் வந்து படைப்பிரிவை மாறுவிடத்தில் ஆயுதங்களுடன் அனுப்பி அவர்கள் தாக்குதலை தொடங்கியவுடன் ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டையை தாக்கி கைப்பற்ற வேண்டும், இதுவே நம் திட்டம் என்று கூறினார்கள் வேலுநாச்சியார். பெண்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியுமா விஜயதசமி அன்னைக்கு. அப்போ ஆண்கள் வந்து கோட்டையை நெருங்கி என்ன பண்ணுங்க, தாக்குதலை தொடங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1780ஆம் ஆண்டு நாச்சியாரின் படைப்பிரிவில் இருந்த அந்த குயிலி வந்து தன் மீது நெருப்பு வைத்து கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் நுழைந்து அதை அழித்தனர். அதனால தான், அதாவது குயிலியுடைய தியாகம், உடையாளுடைய அந்த செயல், அப்புறம் மருது சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு, இதனால தான் வந்து வேலுநாச்சியார் அவர்கள் வந்து கைப்பற்றினாங்க, போரில் வந்து வெற்றி பெற்றாங்க வேலுநாச்சியார் அவர்கள். அடுத்தது கொஷின், கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் உதவியோடு கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி, கோபால நாயக்கர் யார், 8 வருஷம் வந்து தன் மகளோடு வெள்ளச்சி நாச்சியார் அங்கே இருந்தாங்கள்ல, தங்கியிருந்தாங்கல்ல, அவர் தான் கோபால நாயக்கர். மற்றும் ஹைதர் அலியின் உதவியோடு வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை வந்து மீண்டும் கைப்பற்றினர், சிவகங்கையை வந்து கைப்பற்றிட்டாங்க. மருது சகோதரர்களின் துணையுடன் வேலுநாச்சியார் அரசியாக முடிசூடினார். யாருடைய? மருது சகோதரர்களுடைய துணையுடன். அப்போ வெற்றிக்கு பின் சின்ன மருது நாச்சியாரின் ஆலோசகர், பெரிய மருது நாச்சியார் படை தளபதி, இவங்க எல்லாரும் இருக்கும்போது தான் முடிசூடுறாங்க. 1783 ஆங்கிலேயர்கள் மீண்டும் சிவகங்கை மீது படையெடுத்து வந்தனர். 1783 1780 வந்து ஜெயிச்சிட்டாங்கல்ல, 83 திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை மீது படையெடுத்து வந்தனர். மருது சகோதரர்களின் சில ராஜதந்திர நடவடிக்கைகள் சிவகங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்தனர். வேலுநாச்சியார் என்ன பண்ணார், தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரை வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு மணமுடித்து வைக்கிறார்கள். ஆங்கிலேயர்களின் சமரச உடன்படிக்கையின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து சிவகங்கையின் அரசராக நியமிக்கப்பட்டார். அப்போ 1890 வெள்ளச்சி நாச்சியார் வந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்தாங்க. வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகம் அடிப்படையில் அவங்க இறந்துட்டாங்கன்னா, அப்போ 1796 வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, நோயுற்று இருந்தாங்க. தன் மகளுடைய அந்த வருத்தத்தின் காரணமாக நோயுற்று இருந்தாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி யாருன்னா வேலுநாச்சியார். முதல் இந்திய பெண்ணரசி யார்? வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருடைய காலம் எது? 730 1796. 90 அவங்க பொண்ணு இறந்துடுறாங்க, 96 வேலுநாச்சியார் அவர்கள் இறந்துடுறாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த யாருன்னா வேலுநாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாருன்னா வேலுநாச்சியார் அவர்கள். முதல் இந்திய பெண்ணரசி யாருன்னா வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியார் வீரம், மருது சகோதரர்களுடைய ஆற்றல், ஹைதர் அலியுடைய உதவி, ஏன்னா அவங்க தானே 5000 காலாட்படை குதிரைப்படைலாம் அனுப்புனாங்க, அவங்களுடைய உதவி, மருது சகோதரர்களுடைய ஆற்றல் ஆகியவற்றோடு குயிலியுடைய தியாகமும் இணைந்ததால் தான் என்ன பண்ணாங்க, சிவகங்கை மீட்கப்பட்டது. சிவகங்கை மீட்புக்காக இவ்வளோ நடந்திருக்கு, சிவகங்கை மீட்கப்பட்டது. இந்த புக்கில் இவ்வளோ தான் இருக்குது வேலுநாச்சியாரை பற்றி. இது வந்து இப்போது உயிர்மொழி சேனல் அருண் சார் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, நிறையா வந்து நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்டு இருக்குது, சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. அதாவது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.